திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆவின் நிறுவனத்தின் நீல நிற பால் பாக்கெட்டுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படாமல் திடீரென நிறுத்தப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னறிவிப்பு எதுவும் வழங்கப்படாத நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் அதிகாலை முதலே ஆவின் விற்பனை நிலையங்களுக்கு சென்ற பொதுமக்கள் கடும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தகவலின்படி கடந்த சில வாரங்களாகவே பால் கொள்முதல் குறைவு காரணமாக ஆவின் முகவர்களுக்கு வழங்கப்பட்ட பால் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த தட்டுப்பாடு மேலும் அதிகரித்துள்ளதால் நீல நிற பால் பாக்கெட்டுகள் மாதாந்திர சந்தாதாரர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என முகவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தினசரி நேரடியாக வாங்கும் ஆயிரக்கணக்கான நுகர்வோர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் அதிகம் பயன்படுத்தும் ஆவின் பால் கிடைக்காததால் பலர் தனியார் நிறுவனங்களின் அதிக விலை பாலை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் விநியோகத்தில் மாற்றம் செய்யப்பட்டதால் பொதுமக்களும் ஆவின் முகவர்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆவின் பால் தான் வழக்கமாக பல வருடங்களாக 30 வருடமாக ஆவின் பால் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கூடுமானவரை அந்த ப்ளூ கலர் கொழுப்பு மிக அதிகமாக நீக்கப்பட்ட பால், அந்த பால் தான் பெரும்பாலும் பயன்படுத்திகிட்டு இருப்பேன். ஏன்னா குழந்தைகளுக்கு அது நல்லதுன்ட்டு சொன்னாங்க, கொழுப்பு அதிகம் சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால. இப்போ கொஞ்ச நாளாக அந்த ப்ளூ கலரில் உள்ள கொழுப்பு நீக்கப்பட்ட அந்த பால் கிடைக்கல அப்படிங்கிறாங்க, நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனால் கடைகள்லேயோ இல்லை பால் ஆவின் அந்த நிர்வாகம் நடத்தக்கூடிய அந்த பூத்தல்லையோ கிடைக்கல. அதனால் ஒரு பக்கம் விலை அது குறையாக கிடைச்சது, இன்னொரு பக்கம் சிறு பிள்ளைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு தகுதியானதாகவும் இருந்தது. அதனால் இந்த 2 காரணத்தினாலையும் அது நிறுத்தப்பட்ட பிறகு என்ன மாதிரி பல வாடிக்கையாளர்கள் அதில் சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க. அதனால் தயவுசெய்து அந்த அரசு இதை நினைச்சு மீண்டும் அந்த ப்ளூ கலர் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை போதுமான அளவுக்கு உற்பத்தி செய்து மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.